இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்தா, கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் யமகாவிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னன்னு நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நான் வந்து ஒரு 40 நாளைக்கு முன்னாடி என்னோடய MT-50ல் ஆயில் லீக் ஆகுது போர்க்கலன்னு சொல்லிட்டு கொண்டு ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் விட்டேன். ரைட் சைடு மட்டும் லீக் ஆகுதுன்னு சர்வீஸ் விட்டேன். ரெடி பண்ணி கொடுத்தாங்க. திரும்பவும் ஒரு 3 டேஸ் கூட நான் ஓட்டலை, 100 கிலோமீட்டர் கூட ஓட்டலை. திரும்பவும் அதே ரைட் சைடு ஆயில் லீக் ஆச்சு. திரும்பவும் நான் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன். அது திரும்பவும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரெடி பண்ணி கொடுத்து 2 நாள் கூட ஆகலை, 2 பக்கமும் போர்க்கில் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது என்ன, ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் ஹெட் ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டு திரும்ப சர்வீஸ் விட்டால் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ரீசன், நீங்கள் வண்டியை ஆயில் லீக் ஆனதுக்கப்புறம் ஓட்டுனீங்க, அதுதான் பிரச்சனை, இது உங்கள் ப்ராப்ளம், நீங்கள் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி 10,000 பில்லை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. வண்டி எடுத்து 1 இயர் கூட ஆகலை, எது பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஹிந்தியில் பேசினாங்க, ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் 2 டைம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், 2 டேஸ் விடாமல் மெயில் போட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க திருப்பூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் விட்டேன், ஒன் சைடு தான் லீக் ஆகுதுன்னு விட்டேன், இப்போ எனக்கு 2 சைடு லீக் ஆகுது, இது யார் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாராக பேசிட்டு விட்டேன். அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. 1 வீக் வண்டி ஸ்டோர் ரூமில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஹெட் ஆஃபீஸ் மெயில் போட்டு நிறைய பேசினதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவர் என்னை கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் சார், எதுக்காக, என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 1 சைடு லீக் ஆச்சு, நான் ஆயில்னு விட்டேன், இப்போ எனக்கு 2 சைடு லீக் ஆகுது, கேட்டால் என்னோட பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, இதுக்கான சொல்யூஷன் பண்ணி கொடுங்க, எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நான் ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, எங்களுக்கு வந்து வேரண்டி இருக்குது, நான் கிளைம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது, நீங்கள் வண்டி வாங்கும்போது மேனுவல் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த மேனுவல் தான், நல்லா பார்த்துக்க, இந்த மேனுவலில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்னென்னதுக்கெலாம் வேரண்டி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கை நான் படித்தா அதில் இன்ஜினுக்கு மட்டும்தான் வேரண்டி இருக்காமா, வேறு எதுக்கும் வேரண்டி இல்லை, பேட்டரிக்கு வேரண்டி இல்லை, டயருக்கு வேரண்டி இல்லை, போருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வேரண்டி இல்லை, எதுவுமே வேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இருங்க நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம், 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நான் இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். 1 வீக் கழித்து திரும்ப அவங்க கால் பண்ணல, நானாக கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன், கண்டிப்பாக 2 பக்கமும் போர்க்கில் ப்ராப்ளம் வந்துருச்சு, உள்ளே ஒரு டியூப் ஒன்று போயிடுச்சு, 1 சைடு மாற்றுறதுக்கு 4,000 ஆகும், 2 சைடுக்கு 8,000, லேபர் சார்ஜ் வந்து 1,500, மொத்தம் வந்து 10,000 கிட்ட பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ வந்து பைக்கை மெயின்டைன் பண்ணது சரியில்லை, ஒரு 6,000 கிலோமீட்டருக்கு அவங்கள்ட்ட சர்வீஸ் ரெக்கார்டே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பண்ண ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இதுவரையும் சர்வீஸ் கிட்ட மொத்த பில், அதாவது வண்டி வாங்கினதுலேருந்து மொத்த பில்லு என்கிட்ட இன்னமும் அப்படியே சேஃபாக இருக்குது. இதை எல்லா பில்லுமே என்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பில்லை எல்லாமே கொண்டு அந்த ஹெட்டுக்கு நான் மெயில் பண்ணிவிட்டேன், மெசேஜ் பண்ணிவிட்டேன். அவர் அதை பார்த்துட்டு ஓகே எங்கள் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன இன்னொரு ரீசன் என்னென்னா, கரெக்டாக 12,000 கிலோமீட்டரில் போர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணலை, அது உங்கள் மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து போர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே ரிக்வஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஆயில் மாற்றணுன்னாங்க, டயர் மாற்றணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இதுவரையும் எந்த ஒரு ஸ்டோரூம்லேயும், நான் 2 ஸ்டோரூமில் சர்வீஸ் விட்டுருக்கேன், அந்த 2 ஸ்டோரூம்லையுமே எனக்கு வந்து போர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணவே இல்லை. இதையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பக்கம் எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுனால மட்டும் அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. திரும்பவும் நான் வந்து 2 டேஸ் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 30 நாள் போயிடுச்சு. வெயிட் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாற்றி தான் ஆகணும், வேறு சொல்யூஷன் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, எங்கள் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, உங்கள் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. என் சைடில் என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆயில் லீக் ஆகி 1 வீக் வண்டி ஓட்டிட்டேன்.
என்னோடய பெரிய மிஸ்டேக்கை தான். நான் ஆயில் லீக் ஆகிறப்போ அது லீக் ஆனதுக்கப்புறம் அதை நான் சரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி 1 வீக் வண்டி ஓட்டிட்டேன். அதனால தான் என் சைடு மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் ஆயில் லீக் ஆச்சு, நீங்கள் பார்க்காம வண்டி ஓட்டியிருப்பீங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி என் தலையில் கட்டிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு சரி நானும் என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, உங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சரி ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுறோன்னு சொல்லிட்டு 2 ஸ்டோரூம்லையும் கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம், எப்போ சர்வீஸ் விட்டு எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, அதாவது கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் சார், ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வண்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம் நாங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு உங்கள் வண்டிக்கு 10,000 ஆகும், இப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு 4,000 டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேபர் சார்ஜ் இல்லாமல் 4,000 டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம், 6,000 நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பில்லு என்கிட்ட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், இன்ஜின் ஆயில். அதுக்கு மட்டும் லேபர் சார்ஜ் அதிகமாக போட்டிருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல, ஏன்னா அதுக்கு லேபர் சார்ஜ் இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் புதுசாக MT-50 வண்டி எடுக்கும்போது உங்கள் ஸ்டோர் ரூமில் நீங்கள் எந்த ஸ்டோர் ரூமில் எடுத்தாலுமே அங்கே இந்த மேனுவல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேளுங்க. கேட்டுட்டு என்னென்ன இருக்குது, வேரண்டி இருக்குது, எதுக்கு வேரண்டி இல்லை, என்ன ப்ராப்ளம் வரும், தயவுசெய்து எல்லாமே கேளுங்க. மெயினாக இந்த மேனுவலை கரெக்டாக பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. பைக் எடுக்கிற வரையும் அவங்க நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைக் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் எனக்கு நடந்துச்சு. எந்த ஒரு வண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனாலும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி கொஞ்சம் போராடுங்க. நான் வந்து ஒரு 30 நாள் 35 நாள் கிட்டத்தட்ட நான் வண்டியை ஸ்டோர் ரூம்லேயே விட்டுட்டு இங்கேருந்து டெய்லியும் விடாமல் ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ணதுனால மட்டுமே இந்த 4,000 எனக்கு மைனஸ் ஆச்சு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் யாருக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தயவுசெய்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நான் சொன்னது, அந்த டிஸ்கவுண்ட் நான் சொன்னது தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் மாற்றினது இது 2 தான் மாற்றிருக்காங்க. இதுக்கு தான் அந்த 10,000. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த சின்ன சின்ன டாட் கேட்டால் நீங்கள் ஆயில் லீக் ஆனதுக்கப்புறம் வண்டி ஓட்டினதுனால இந்த சின்ன சின்ன கல் உள்ளே போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இது தெரியல, இதோட ஃபோட்டோவை நான் கரெக்டாக அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுனால தான் வரும்னாங்க. நான் வந்து பேசி ரொம்ப ஹார்ஸ் பண்ணி பேசினேன். தயவுசெஞ்சு வெயிட் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மணி கம்மியாகும். கண்டிப்பாக மெயின் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே நோட் பண்ணி விஷயம், யாராக இருந்தாலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை யாருமே ஃபாலோ பண்ணது கிடையாது. சர்வீஸ் விட்ட பில் மொத்தமும் வண்டி எடுத்ததுலேருந்து இன்னைய வரையும் இருக்கிற சர்வீஸ் பில்லை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த புக்கில் இவங்க கொடுத்துருக்க சர்வீஸ் வரையும் என்ட்ரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். நான் பில்லு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இந்த சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க எனக்கு இந்த புக்கில் என்ட்ரி பண்ணலை, நானும் பார்க்கல, அலட்சியமாக விட்டுட்டேன். கேட்டதுக்கு இந்த புக்லேயும் இங்கே மென்ஷன் பண்ணல, நீங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த பில்லை நான் வச்சுருந்தேன், அதை அமுச்சு விட்டதுனால மட்டுமே எனக்கு இது பண்ணாங்க. தயவுசெய்து எல்லா பில்லும் வச்சுருங்க, ஒரு பில்லையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. இது இருந்தால் மட்டும்தான் வேரண்டி கிளைம் பண்ண முடியும். வேரண்டி கிளைம் பண்ண முடியாது, ஏதாவது பேசி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ண முடியும், மறந்துடாதீங்க.